சார் வேண்டாம் சார். பொண்ணுலடா மண்டை இருக்குது. குத்தடி குத்தடி செயினக்கா, குனிஞ்சு குத்தடி செயினக்கா, பந்தலிலே பாவக்கா, தொங்குதடி நோலாக்கு. மொட்டை இன்னொரு பாட்டு கேட்குறியா? வேண்டாம் உடவ போறீங்க. பழமொழியில பாதி நான் சொல்லுவேன், மீதி நீங்க சொல்லணும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பொண்டாட்டி சந்தேகப்படுவாங்க சார். அம்மா. மாதத்தில் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் டெலிவரி சார். உனக்கு பன்னீர் வண்டிதான் மண்டை பாக்கி பையல பதில் சொல்லுவாரு. இப்ப தெரியுதா டான் டான் பதில் சொல்றது கஷ்டமா இல்ல டானா இருக்கிறது கஷ்டமான்னு? சார் ராஜேந்திரன் சார், ஐ அம் வெயிட்டிங் சார். என்ன ராஜேந்திரன் நீங்க எப்படி சார் போக்கிர் விஜய் மாதிரி மாறு வருஷத்துல ரவுடிங்க கூடத்துல கலந்து இருந்தோம் சார். ஒரு ஆக்ட் பண்ணாலே கிளாப் வாங்கிருவீங்க, இதுல டபுள் ஆக்ட் வேற. இன்ஸ்பெக்டர் கனவுக்கு எல்லையே இல்லையா? என்ன செய்ய, போலீஸ் செலக்ஷன் போகும்போது பாடி வெயிட்டா இருக்கணும். நானும் வெயிட்டா தான் போய் நின்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு எதிர்பார்த்தது இந்த வெயிட் இல்ல இந்த வெயிட்னு. தாய் மாமா எங்க எங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. கீழே வா அண்ணே. அந்த டிரைவர் ஏதோ பக்கத்துல போயிருக்காரு. வரட்டும், என் விசாரணை வெற்றிமாறன் விசாரணையை விட கடுமையா இருக்கும். நேத்ராவும் அவ காதலனும் இந்த ஊரை விட்டு டாக்ஸில தான் தப்பிச்சு போனாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அடே கல்யாணத்துக்கு முத நாள் நேத்ரா விட்டு போகும்போது மிட் நைட். அப்ப நம்ம ஊர்ல பஸ்ஸும் கிடையாது ட்ரெயினும் கிடையாது. அப்ப எப்படி போயிருப்பான்? டாக்ஸில தானே. டேய் துப்பாக்கி எடுக்கறடா. டேய் இருடா, நான் துப்பாக்கி எடுக்கலடா, காலை சொல்றேன்டா. மணி எங்கடா? டேய் மணி எங்கடா? மணி 7:45. டேய் நான் அந்த மணியை கேட்கலடா, ராயபுரம் மணி எங்கடா? அண்ணா அண்ணா டேய் இங்க தான் இருக்க. அண்ணா ராகவன் ஓசில பண்ணு கேட்டு வந்திருக்கானே. ச்சே, காலையில 7 மணி ஆச்சுனா பேக்கரியில வந்து ஓசில தின்றதையும் பழப்பா போச்சுடா. என்ன சார்? என்ன மணி என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நீ பண்ணு கேட்ட. உங்ககிட்ட பண்ணு கேட்டா நீ என்கிட்ட கண்ணு கேட்பியா? ஐயோ அப்படிலாம் சொல்லலை சார். ராகவன் தொல்லை தாங்க முடியல. டெய்லி காலையில் 7 மணி ஆனால் பேக்கரி வாசலில் வந்து பண்ணு வேணும் ரொட்டி வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறான். இன்னையோடு அவன் கதையை முடிச்சு கண்ணை எடுத்துடலாம் அப்படின்னு நீ சொன்னதா உனக்கு எனக்கும் தெரிஞ்ச ஒரு பேக்கரி மாஸ்டர் சொன்னார். அப்படிலாம் சொல்லலை சார். தம்பி கேட்ட முடுறா. நீ நாளையிலேருந்து பண்ணு மணியில் வெறும் மணி தான். என்ன உனக்கு எனக்கு என்ன ஒரு 10 வருஷ கணக்கு இருக்குமா? இன்னைக்கு தீர்த்துக்கலாம். என் கண்ணு வேணும்னு கேட்டில்ல. தலைகுத்தி நல்லா சாய். அச்சோ எவ்வளவு புறை இருக்குது. டேய் சொட்டு மருந்து. டேய் படத்துல இது எவ்வளவு முக்கியமான சீனு. ஒரு செகண்ட்ல சொட்டு மருந்து முத்துக்குன்னு காலி பண்ணிட்டேன். பேச்ச மாத்தாத ராகவன். டேய் கேட்ட மூடுறா. ஓகேண்ணா. ஆழமா இறங்கிட்டார் ராகவன். ஆழம் தெரியுதுல பிரேண்டா இறங்கன. 10 வருஷமாச்சு. இனிமே உனக்கு நான் பண்ணு கடன் கொடுக்கவே முடியாது. டேய் இவனை வெட்டி போடுங்கடா. என்ன உருட்டி விட்டீங்க? சாரிடா தம்பி, தலைவர் படம்ல அதான் கனவுல டீப்பா இறங்கிட்டேன். இவன் பிளாக்ல சரக்கு வைக்கிறான் சார். இவன் திருட்டு விசிடி வைக்கிறான் சார். அந்த ப்ளூ ஷர்ட் இருக்கானே உதயந்தேட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்துல பறக்க முடிச்சிட்டு இருந்தான். எந்த ஊரான்னு கேட்டேன். காரக்குடின்னா. டிக்கெட்டை காமிடான்னு தொலைஞ்சு போச்சுக்கிறான் சார். பஸ்ஸை விட்டு இறங்கி டீ சாப்பிட போனேன். டீ சாப்பிட போகும்போது எதுக்கு டிக்கெட்னு தூக்கி வீசிட்டேன் சார். டேய் டீ கடையில எதுக்கு டீ குடிச்ச? அது இல்ல சார், முதல்ல பெட்ரோல் போட தான் டீ கடைக்கு போனேன். அப்புறம் அங்க டீ வித்தாங்களா, டீ குடிச்சிட்டேன். நக்கலை பாத்தீங்களா சார்? ஹலோ இந்த வந்து போட்டுரு சார். இங்க யாரியா பாஸ்கர்? நான் தான் சார். நீ போய. நன்றி சார். யார் சார் போன்ல? இந்த எம்எல்ஏ ஏகாம்பரம் விட்டா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து தொலைவேன். இதே ஸ்டேஷன்ல நான் டிஎஸ்பியா இருந்து அந்த ஏகாம்பரம் மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்தான். அலெக்ஸ், எங்க குரூப் அட்மின் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எவன்டா உங்க குரூப் அட்மின்? ஏகாம்பரம் அட் செந்தாமரை குரூப். எவன்டா அந்த ஏகாம்பரம்? அவன் என்ன அவ்வளவு பெரிய கூகுள் சுந்தரம் பிச்சையாடா? இல்லைங்க, அப்படி சொல்லலீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. குழந்தை பையன் மாதிரி இருக்க. யார் நீ? என்ன யார் நீன்னு கேட்ட மொத ஆள் நீதான். சரி நீ யார்? யார் நீங்கிறத மாத்தி நீ யாருன்னு கேட்ட மொத ஆள் நீதான். யோ சொல்லியா? இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னாலே
வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க கூட போய் கட் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே குழந்தைகிட்ட இந்த டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் பேரை சொல்லிப்பா. நெட்டே இல்லாம டவுன்லோட் பண்ணி அதை அப்லோடும் பண்ணும். அலெக்ஸ் பக்கத்துல இருக்க ஏன்டா கத்துற? நீ டியூஷனை தப்பான இடத்துல படிக்க வந்திருக்கிற. டியூஷன்ல நோட் புக்கை டீச்சர் கரெக்ட் பண்ணும். ஆனா Facebookல அந்த டீச்சரே கரெக்ட் பண்ணுவான்டா அந்த அலெக்ஸ். எப்படி? தட் இஸ் அலெக்ஸ் இன்ஸ்பெக்டர். அலெக்ஸ் இந்த ஏகம்பர வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போட்டு உன்னை அசிங்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன். உங்க குரூப்பையே மொத்தமா டெலீட் பண்ணிடுறேன்டா. ஓகேடா. யோ யாரையா தூக்கி எறிஞ்சு விளையாடிட்டு இருக்குது? சாரி சார், நான் தான் சார். நான் போலீஸ் செலக்ஷன்ல ரிஜெக்ட் ஆயிட்டேன் சார். அடிக்கடி போலீஸ்கார மாதிரி கனவு வரும் சார். அந்த மாதிரி பார்த்த கனவுல தான் சார் தெரியாம தூக்கி போட்டு சார். மன்னிச்சுங்க சார். ஆமா, காரைக்குடியில இருந்து சென்னைக்கு எதுக்கு வந்த? அந்த கதை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த பாருங்க சார், இந்த போட்டோல இருக்கிறது எங்க அக்கா மகன் சார். ஊரை விட்டு ஓடி வந்துருச்சு. அந்த பிள்ளையை தேடி தான் சென்னைக்கு வந்தேன். இப்போ எங்க அக்கா மகன் எங்க அந்த இருக்காங்க? பொண்ணு எனக்கு தெரியும் சார். தெரியுமா? எங்க அக்கா மகன் எங்க சார் பாத்தீங்க? சொல்லுங்க சார். சார் அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வர்றான்னு சொன்னீங்கல்ல. ஹலோ, அப்படியா? இதோ இப்போ உடனே கிளம்பிட்டோம். கிளம்புறாங்க? Come on, சைதாப்பேட்டையில கிளம்புறோமா? குயிக் குயிக். சார் சார், எங்க அக்கா மகன் எங்க சார் பாத்தீங்க? சொல்லுங்க சார். யோ, போய். நீ சார் சார் எப்ப வருவானுங்கன்னு தெரியலையே. நான் எங்கடா தங்குவேன்? கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். பெரிய வாசனை வைக்கிற ஓனர். பை த வே, ஐ அம் மஞ்சு. அப்ப இவன் என் தம்பி குஞ்சு. ஏய்! குஞ்சித பாதம். என்ன சொன்னாங்க ஸ்டேஷன்ல? இருந்த ஒரே குழுவே அந்த கான்ஸ்டபிள் சொல்ல குறைப்பேன். அவனு லீவ் விட்டு சொந்த ஊருக்கு போயிட்டான். இனி அவன் எப்ப வந்து எங்க அக்கா மகளை இந்த சென்னை சிட்டிக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க? தூக்கு அதான் எனக்கும் வேணும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா பாக்குறியா? சூர்யா வாய்ஸ் வராது, நம்ம வாய்ஸே போட்டுருவோம். எதிர்பார்க்கல இல்ல, நான் சிங்கம் சூர்யாவா வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கல இல்ல. பிரகாஷ்ராஜ் கிட்டப்ல நான் இருப்பேன்னு நீ எதிர்பார்க்கல. என்னவே? சப்வே. ஆமாவே, யானைய காட்டுல பாத்திருப்ப, ரோட்ல பாத்திருப்ப, கூண்டுல பாத்திருப்ப, சர்க்கஸ்ல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, தேவர் பிலிம் சினிமால பாத்திருப்ப. ஏன் அது மேல உட்கார்ந்து போய் கூட பாத்திருக்க. அது உட்கார்ந்து போய் பாத்திருக்கியா? இல்லப்பா. உட்கார்ந்து முக்குனா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? 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 மூச்சு முட்டை மொட்டை கிட்ட பேசிட்டு சும்மா நீ என்ன அடிச்ச? என்னங்கடா பண்றீங்க? ஒரே ரூம், ஒரே கட்டில். கம்பெனிக்காக தான் உங்களை சிம்பத்தி காட்டி கூட்டிட்டு இறங்கடா. அந்த மாதிரி ஆட்களாடா நீங்க? என்னங்கடா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? ஏன்டா முதல்ல பாக்கும்போது பழசு தேட்டர் மாதிரி பல 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 இருந்தீங்க. இப்ப என்னன்னா பரங்கி மலை ஜோதி தேட்டர் மாதிரி பப்பர பேன் இருக்கீங்க. டேய், என்னங்கடா ரூம்ல எங்க பார்த்தாலும் முரட்டு வாழைப்பழமா இருக்கு. வேற பழத்தையே காணமே. தெரிக்க விடலாம். அப்படியே செவுல்ல 2 உள்ளமா அசந்தா கலந்துருப்பாங்க. ஆத்தாடி. டேய், என்னைய கடத்துனீங்க ஓகே, அவரை எதுக்கு கடத்துனீங்க? ஏய், இவர் எங்க பாஸ். பாசா? ஹா 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 ஹா. ஏய், யோ, என்ன எதுக்கு ஏத்திட்டு இருந்த? கொஞ்ச நாளா என் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றப்பா. எது உன் கனவுல நான் வந்தனா? நீ தாண்டா அடிக்கடி என் கனவுல வந்து பல கெட்டப்ல டார்ச்சர் பண்ற. இந்த பார், கனவுல எங்க போனாலும் என்கிட்ட நீ பிச்சை கேக்குற. உனக்கு பிச்சை போறதுக்காகவே சில்லறையா மாத்தி வச்சிருக்கேன். என் கனவுல உன்னை ஒரு செந்தாமரையா, அருண் விஜயா, இவ்வளவு ஏன் பிரகாஷ்ராஜ் மாதிரிலாம் திங்க் பண்ணனடா. என் கடவுளை மட்டும் நீ ஏன் பிச்சைக்காரன் வந்தேன்னு தெரியலையே. ஏன்னா நீ அதுல நான் கடவுள் ராஜேந்திரன் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். டாமிக்! பெரியவரே சொன்னா கேளுங்க. முதல்ல என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்க. என் கனவுல வந்த உன்னை நேர்ல ரோட்ல பார்த்தேன். என்ன மாதிரி அனாதையா இருக்கிற உன்னை என் கேங்ல ஒரு ஆளை சேர்த்துக்கலாம்னு உன்னை தூக்கிட்டு வர சொன்னேன். கபாலி மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூர்ல இறக்கி விட்டுதான். இனிமே கபாலி 2 ஹீரோ, நீ பாகுபலி 3 ஹீரோடா. எப்படி இருக்கும்? இது ரெண்டுல எது நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். பரவாயில்லையா? Get out! தேங்க்ஸ் டா. குண்டு தம்பி, என்னடா? உன்னை வெறுங்கையா அனுப்ப விரும்பல. பாசமான உனக்கு ஒரு வேஷம் போட்டு பாய் சொல்றேன். நிஜமாவே 2 லூசுங்க தான். இந்த லட்சணத்துல டயலாக்கே இல்லாம விசுவல் ஆக்ஷன் வேற.
பாத்து வர மாட்டியா? நான் தான் கரெக்டா இண்டிகேட்டர் போட்டேன். அங்க அலோ பண்ண பக்கத்துல தான் போறீங்களா? சார் சார் இல்ல சார் சார் ஏன்டா மேடத்தோட வண்டி அவங்க வந்தாங்க? தப்பா வந்தாங்க சார். அவங்க கரெக்டா வந்தாங்க, நீ தான் ராங்கா வந்த. அவங்க கேளுங்க சார், அவன் தான் இடிச்சாங்க. நீங்க யாரு? சார் சார் இல்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஏன்டா தங்கச்சியை கூட்டு போகும்போது பாத்து போகணும் தெரியுமா? சார் தங்கச்சில சார் லவர் சார். இதுவும் லவ்வரா? ஏன்டா உன் டெஸ்ட் இருக்கு? இருங்க சார், நான் பாத்துக்கிறேன். இருங்கம்மா, நான் இருக்கேன்லம்மா. விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு தேவை? சார் இந்த ஏரியா கூர்க்கால நம்ம பையன் சார், நான் பாத்துக்கிறேன் சார். டேய் ஆர்சி புக் இருக்கா? இருக்கு. லைசென்ஸ் இருக்கு. ரேஷன் கார்டு எதுக்கு சார்? ஆதார் கார்டை கனெக்ட் பண்ணியா? பைக்ல போறதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவளை கனெக்ட் பண்ண தெரியுது, ஆதார் கார்டு கனெக்ட் எவ்வளவு பண்ண பேசுறீங்க? டேய் எதுக்கு பேசாத, மூஞ்சி குத்துவேன். டைம் ஆகுது எங்களுக்கு. இருங்கம்மா, நான் இருக்கேன்லம்மா. டேய் ஹெல்மெட் இருக்கு. இருக்கு உனக்கு இல்ல? வண்டி ஹெல்மெட் இருக்கா? மறுபடியும் தேவலாம் பேசுறீங்க. ராஸ்கல் எதுக்கு பேசுறீங்க சார்? நீங்க நம்பர் நோட் பண்ணுங்க சார், உங்க ரெண்டு கை பிஸியா இருக்கு. நீங்க விட்டுங்க மேடம், நீங்க நோட் பண்ணுங்க. என்னோட நம்பர் தான் நோட் பண்ணுங்க. எங்க இருக்கு சார்? பாத்து போங்க சார். வேண்டாம்னு சொல்றேன். பாய் கச்சான் போட்டுங்க. ஐயோ, உங்க பேர்லாம் எங்களுக்கு எதுக்கு? மேடம் நீங்க போங்க. மேடம் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம் பேக் சூப்பர். இல்ல இல்ல ஹேண்ட் பேக் சொன்னேன், ஹேண்ட் பேக். ஐயோ என்ன அழகு ஸ்லீப், கூட ஒன்னு போது ஒரு பக்கி எலிமினேஷன் மூஞ்சி. அந்த பிள்ளை சேராதீங்க, மூஞ்சியை பத்தியா இருக்கு. இதே என் ஏரியா நாஸ்தியா இருப்ப. டேய் போடா, அப்படி ஓரமா போய் குடி. பாஸ் என்னது இது? பில்டிங். இப்ப தெரியுது நீ ஏன் டீ கடை வச்சிருக்கேன்னு. அதுங்களுக்கு தெரியாதா? வெங்காயம் போர்ட்ல என்ன எழுதி இருக்கு? யோ லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குற இடம்யா. லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறது அப்படின்னா? ஏய் சிப்பா பேசிக்கல என்ன பாப்பா. பாஸ் கேக்குறல பாஸ், சொல்லுங்க பாஸ். ஐயோ கெட்ட வார்த்தை குடும்பத்துக்கு நிறுத்துங்க பாஸ். நான் எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கேன், நீங்க எப்படி பேட் லாங்குவேஜ்ல பேசுறீங்க? நான் 10th 3 தடவை அட்டெம்ப்ட். நான் இதுல போய் சேர்ந்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? யோ காசு இருந்தா இவன் வேணா சேரலாம்யா. நீயும் டீ குடிக்க மாட்டேங்கிற, டீ குடிக்க வந்தவனே புடிச்சு தள்ளி விடுற. என்ன நினைச்சிட்டு இருக்க? சுடுத்த நேத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நான் 10th attempt. நானே இன்ஜினியர் முடிச்சு டீ கடை வச்சிருக்கேன். புதுசா செஞ்சது நீ தானே? ஆமா சார். ராம் கில்ட் ராவன், சேஞ்ச் தி வாய்ஸ். சார் ராமா கில்ட் ராவணா, சேஞ்ச் தி வாய்ஸ் தானே சார்? தெரியுமா? ராமா கில்ட் ராவணா. எஸ் ஐ லவ் யூ. கரெக்ட்டா சார்? ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண சொன்னா நீ மொட்டை ராஜேந்திர வாய்ஸ்ல பேசுற. உன்னெல்லாம் யார் அட்வான்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேர சொன்னது? நாங்களும் 5000 அட்வான்ஸ் கொடுத்து வந்திருக்கோம். தெரியுது, பின்னாடி போய் உட்கார். ஏய் அங்கே பார்த்து எழுதுற. ஏய் டேய் கொப்பத்தா. இல்ல 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 நான் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா. உங்க பார்த்து எழுதுறாங்க ஆனியனு. பாஸ் என்ன சார் உங்களை பின்னாடி உட்கார சொன்னா இங்க உட்காந்துருக்கீங்க? பின்னாடி போய் உட்கார சொன்னார்ல உங்க சார். அவர் இப்ப சூர்யா ஹாஸ்பிட்டல்ல 301 நம்பர் பெட்ல முன்னாடி படுத்திருக்காப்ல. பக்கத்துல ஒரு பெட் காலியா இருக்கு, போறியா? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமே. இந்த ஒரு பேர்ல பிடிச்சுக்க. என்ன பாஸ், உனக்கெல்லாம் 5 பேர்ல கொடுத்து வேஸ்ட் பண்ண முடியாது. படா லோக்கல் ட்ரெஸ் ஓகேனா ஓடிடலாம். ரெடியாடுறா அலட்டா. இன்னைக்கு ஃபுல்லா அந்த கையை கழுவவே கூடாது. என்ன திரும்பவே மாட்டேங்கிறா? இப்படித்தான் பாஸ், நாங்க அடிக்கடி பார்த்துப்போம், பேசிப்போம், சிரிச்சுப்போம். என் எல்லா வேலையும் விட்டுட்டு அவ பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சேன் பாஸ். திடீர்னு பார்த்தா 4 நாளா கிளாஸுக்கு வரல. அப்படியே பதட்டத்துல ஒரு மாதிரி ஆயிட்டேன் பாஸ். அப்புறம் பசங்கள்ட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா அந்த பொண்ணுங்களை கன்ஃபார்மா லவ் பண்ணுது பாஸ். கஜாவை 4 நாளா பார்க்க முடியல, பேச முடியல. அவர் மட்டும் வரலனா கண்டிப்பா என்ன ஃபார்ம் அப்ளை கட்டி கொடுத்துருவாங்கன்னு ஃபீல் பண்ணி அழுது எனக்கே கஷ்டமா போச்சு பாஸ். கஜான் ஏன் பேர் சொன்னிச்சா பாஸ்? ஆமா என்ன பொய்யா சொல்றோம்? அண்ணா ஒரு பிளாக் பெப்பர் சிக்கன். தான் சக்குன்னு அடுக்குறான் பாரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பேன் பாஸ். ஆனா பாருங்க என் போன்ல காலே போக மாட்டேங்குது, சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, அடிக்கடி ஹேங் ஆகுது. தூக்கி எரிஞ்சிடலாம் போல இருக்கு பாஸ். எரிஞ்சிருங்கன்ற. இந்தாங்க பாஸ், இந்தாங்க புது ஃபோன் வாங்கி பேசுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ் பாஸ். நீங்க சொல்றதெல்லாம் ட்ரூத் தானே? உண்மைதானே? இங்கிலீஷ் தெரியாதா? ஆனா ஒன்னு சொல்றேன் பாஸ், சத்தியமா நீங்க இல்லனா அந்த பொண்ணு செத்துரும் பாஸ். அவ இல்லைன்னா நான் செத்துருவேன் பாஸ். நாளைக்கே போறேன், பொண்ணு கேக்குறேன், எவன் என்ன பண்ணிடுறான்னு பாத்துறேன். இந்த வழியா தான் உங்க அப்பா வர்றான். இந்த வந்துட்டான், கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். யாருப்பா நீ? எதுக்குப்பா உங்க வீட்டுக்கு மருமகனை வர ஆசைப்படுறேன். மாங்காய் மடை மாமனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அம்மாரா பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு. அடிச்சு மரியாதை எல்லாம் பாக்குறாங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா பாஸ்? ஆமாங்க. கசினா இருந்து எனக்கு இது கூட தெரியாம போச்சு. இப்ப கூட அவளை அவங்க வீட்டுல கட்டி கொடுத்து அவர் வெள்ளைக்கார பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க பாஸ்.
நெஞ்சு வலிக்குது தெரியுமா? அவளை மட்டும் நீங்க என் கூட சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுவேன் பாஸ். என்ன கேட்டாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணாலும். ஒண்ணும் இல்ல பாஸ், கீர்த்தியோட அப்பா கிட்ட ஒரு பிசினஸ் பண்றதுக்காக 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம். அதை திருப்பி கொடுக்க முடியலையா, அதான் இப்ப எப்படி அவங்க வீட்டு பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பாஸ் பணம் என்ன பெரிய பணம்? முதல்ல உங்க சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, அடுத்த செகண்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் பாஸ். அக்கௌண்ட் நம்பர் தானே? தோ டேய் சும்மாடா டேய். ஏங்க நீங்க இப்ப போதையில இருக்கீங்க, நாளைக்கு காலை தெளிவா இதே மாதிரி பேசுங்க. அப்புறம் உங்க லவ் மேட்டர் எப்படி சேர்த்து வைக்குதுன்னு பேசலாம். தெளிவா இருக்கும்போது தான் பாஸ் நான் உலகமே போதையில தெளிவா இருப்பேன் பாஸ். நம்புங்க. 96773455 நம்பர் மச்சான் நான் உன்னை ஃபாலோ பண்றேன்டா. பிரதர், நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்க, ஓகே. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஏன் பாஸ் கேக்குறீங்க? அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணாமல உங்களுக்கு கலர் கலர் ஜூஸா வாங்கி தரேன். இல்ல, நான் கேக்குறதுக்கு மட்டும் தெளிவா ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? என் ஆளை என் பேர் சொல்லி நீங்க எதுக்கு பஸ் கூப்பிடுறீங்க? பிரதர், உங்களுக்காக தான் பிரதர். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா வருவா பாஸ். இது போதும் பிரதர். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுக்கு வேற சிஸ்டரு, அப்புறம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஃபேமிலியில பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ல. நீங்க வேற ஆர்வத்துல போயிட்டு செம்மையா வாங்கி வந்திருக்கீங்களா, உங்க மூஞ்சி வேற நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, அதனால நான் சொல்லிட்டு இருக்கோம், அந்த பக்கம் மட்டும் தலை காட்டிடாதீங்க. அப்புறம் இந்த விஷயம் நாங்க தான் பண்றோன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ஓகே பாஸ், கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்திய கண்கலங்காம பாத்துப்பீங்கல்ல? வீட்டுல வெங்காயம் கூட கட் பண்ண விட மாட்டேன் பாஸ். ப்ராமிஸா? பெரியம்மா ப்ராமிஸா? இந்த ப்ராமிஸ் போதும் பாஸ். என்னதான் உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணாலும் நம்மளாம் ஒரே ஃபேமிலி. நம்ம வேற, அவன் வேற. இல்ல, உங்களையும் நான் நம்புறேன் பாஸ். நாங்களும் உங்களை நம்புறதுனால தான் ஹெல்ப் பண்றோம். அப்புறம் இந்த பேமெண்ட் அதெல்லாம் பண்ணிடலாம். இல்ல, ஜிஎஸ்டியோட சேர்த்து கொடுத்துருங்க. அப்படியே அந்த சர்வீஸ் டாக்ஸும் சேர்த்து கொடுத்துருங்க. அப்புறம் சிஸ்டரோட லவ்வர் பாஸ். எங்களுக்கு சிஸ்டர் செம்ம பாஸ். அவங்களோட அந்த ரெகுலர் ஷெட்யூல் மட்டும் கேட்டு வச்சுடா, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே பாஸ். எங்களோட பயங்கர ஒரு அப்டேட்ல இருக்கீங்க. சூப்பர். நாங்க பாத்துக்கிறோம் மத்தத. பாக்குறதுக்கு மட்டும்தான் நீங்க ஓகே. டேய், அவனுக்கு ஃபோன் போடுறான். ஹலோ பாஸ். ஹலோ, கஜேந்திரனோட இந்த லவ் விஷயமா? என்னடா மச்சான், அந்த நம்மள வச்சு செஞ்சுட்டான்டா. என்னடா, அந்த பொண்ணு வீட்டுல போய் மாட்டிக்கினானா? ஏய், பேசுறது அவனே இல்லடா, அவன் பொண்டாட்டிடா. என்னது பொண்டாட்டியா? என்னடா சொல்ற? டேய் மாமா பசங்களா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? குத்து கல்ல மாதிரி பொண்டாட்டியா நான் ஒருத்தன் அவனுக்கு இங்க இருக்கும்போது நீங்க ஆர்டர் செட் பண்ணி தரீங்க. உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லங்க, அவர்தான் லவ் பண்றேன்னு. லவ்வா? கிளி மாதிரி பொண்டாட்டியா நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். காட்டு பூனை மாதிரி இருக்கா, அவனுக்கு ஒரு லவ்வரா? கிளியா? கிளியாடி நீ? நல்ல அமேசான் கட்ட அண்ணன் மாதிரி இருக்குது பாஸ். இந்த அம்மாஸ்டர் மூஞ்சி சொல்றதை எதையும் நம்பிடாதீங்க பாஸ். நான் அவளை கல்யாணம் பண்ணல, அவதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கா. சில் ஐ அம் வெர்ஜின் பாஸ். அதை நம்பாதீங்க. ஒரு பெருமையாடா எருமை ஒன்னெல்லாம். ஏய், இனிமே என் ஃப்ரெண்ட்ட பேசுற வளாச்சுக்க கொண்டாடி. போன கொண்டாடி. இன்னைக்கு உன்னை ஓஎல்எக்ஸ்ல போட்டு விட்டுறேன். ஏய், கலாய்க்கலாம்ல மச்சான், சத்தியமா கலாய்லடா, உண்மையை சொல்றடா. பசமா மாட்டினோம்டா, பயமா இருக்குடா. கிரைம் ரேட் வேற கூடினே இருக்குது. கோயிலுக்கு போறது டார்ச்சர் ஆடி உனக்கு. ஒழுங்கா அம்மா கூட வந்து அம்மா சொல்றது செய். ஏதாவது பண்ண டென்ஷன் ஆயிடும் சொல்லு. வெய் பாஸ், சூப்பர் பாஸ். நமக்கா வீட்ல கோயிலுக்குலாம் வச்சிருக்கீங்க. அப்படியே லவர் கீர்த்தி, அவளுக்கு சேர்த்து வேட்டிக்கு சொல்லுங்க பாஸ். எது கீர்த்திக்கு நாங்க வேண்டணுமா? ஏய், யார் அந்த பொண்ணு? முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு அவங்க அந்த பொண்ணு தேட்டு இருக்காங்க? பாஸ், நானே கன்ஃபியூஸ்ல இருக்கேன் பாஸ். வீட்டுக்கு போனா வீடு பூட்டு போட்டுருக்கு. வீடு ஏய், உனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, ஏன்டா அதை என்கிட்ட சொல்ல? பாஸ், நான் எங்க பண்ணேன்? அவனுங்களா பண்ணி வச்சுட்டானுங்க. இப்போ உனக்கு கேட்டு போல பாஸ். நான் சின்சியரா லவ் பண்ற கீர்த்திய ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த கருங்குரங்க இப்போ டைவர்ஸ் பண்ணிடுறேன். அவ கருங்குரங்கனா நீ காட்டு பூனடா. உனக்குலாம் கல்யாணம். பாஸ், கெட்ட வார்த்தையில வேணா டீசன்ட் வேணா திட்டுங்க. ஆனா காட்டு புண்ணை திட்டினீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுவேன். என்னது டென்ஷன் ஆயிடுவா? உன்னால என் ஃப்ரெண்ட் மாட்டின்னு இருக்கா. உன் அச்சா. பாஸ் பாஸ் பாஸ், என்னால என்ன பிரச்சனை? உங்க ஃப்ரெண்ட் மாட்டினது காரணம் நீங்க. அவனை எப்படி காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன் மேல டென்ஷன் ஆகிட்டு ஓவரா பேசிட்டோமோ? பாஸ், ஓட்ட மேல இருக்கு. அட களவாணி போயலாவே. வாங்க டேய், வாங்க பாஸ், நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. இருங்க, நான் எங்க இறங்க பாஸ். நீங்க நட்புக்காக போறீங்க, நான் காதலுக்காக வரேன். வாங்க பாஸ், இறங்கடா. போங்க பாஸ் ப்ளீஸ். சொன்ன கேளுங்க, போங்க. எல்லாம் பாக்குறாங்க. போங்க சுப்பிரமணியபுரம் ஜெய், போங்க. எங்க இருக்க?
கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குதுங்க? பாஸ் அவுட்டா? உங்களே அவுட் பண்ணுங்க ராஸ்கலுங்களா. பாஸ் நீங்க தானே சொன்னீங்க எம்எல்ஏ கேட்டாலும் வாங்கி கூட அவர் மனசு நோகாம பாத்துக்கணும். ஆமா சொன்னேன். அவர் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கேட்டாரு. குச்சி மிட்டாய் வாங்க கார்பி அமைச்சிருக்கேன், குருவி ரொட்டி வாங்க இனோவா போயிருக்கு. அது வரை கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கோம். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களா பாஸ்? எங்கடா எம்எல்ஏ? அங்கிள் மூவ் அங்கிள் மூவ். ஐயா கேப்ல மாட்டிச்சே. எஸ் அங்கிள். உன்னை எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியுமா? இந்த கேம் பிடிக்கலையா அங்கிள்? கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? மாமா என்ன சொன்னாரு? எந்த மாமா? என்ன டென்ஷன் பண்ணிட்டாடா? இவன் நடிக்கிறான்டா. பாஸ் அவனும் அரசியல்வாதி தானே. 500 கோடி ரூபாய் பணத்தை நீங்களே அமுக்கலாம் நினைச்சா அவன் நடிக்காம என்ன பண்ணுவான்? பிரசன்டேஜ் பேசுங்க. பெர்சன்டேஜ் எஸ் பேசுறேன். குதிரை குட்டிக்கு பசிக்குதான். என்னடா கக்கா போகணுன்ற வந்த இடத்துல? பாஸ் 2% சொல்றான் பாஸ். 500 கோடியில 2% ஓகேன்னு சொல்லுங்க பாஸ். ஐத்தலக்கா. பிபி ஏறினா மாத்திரை போட்டுக்கலாம் பாஸ். சும்மா 1 2ன்னு ரவுண்டா 5% சொல்லுங்க பாஸ். 5% படுத்துறான்டா ராஜா. ரவுண்டா 5%. ரவுண்டா 10. என்ன வாய பழந்துட்டான்? என்னன்னு போய் பாரு போடா. பாஸ் மயக்கமாயிட்டான் பாஸ். மயக்கம் போட்டான். கடவுளே ஒரு 500 கோடி எனக்கு கொடுக்க மாட்டியா? ஏன் இப்படி சோதிக்கிற? கடவுளே என்னடாங்க சத்தம்? பாஸ் சொல்ல மறந்துட்டேன். எம்எல்ஏ கூட ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல மாட்டிக்கிட்டான். அவனை ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம். எல்லா மட்டும் மறந்துருங்க. டேய் போய் இழுத்துடா அவனை. தப்பிச்சுக்கிட்டு நீ சாப்பிடு. இன்னும் கொஞ்சோண்டு போதும். சாப்பிடு செல்லம், சாப்பிடுறி தங்கம் இல்ல. என்ன கனவா? எம்எல்ஏ இமேஜினேஷனா படுத்துறானே. இந்த பார், எம்எல்ஏக்காக தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். என்ன கொல்ல வெறி ஆக்காத. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணு. வண்டி எடு போலாம். கமான். எங்களை கடத்தின குரூப் நீங்க தானா? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்த பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? செல்லம் ராஜா, புஷ்பா புருஷனாமா நீ? அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு அவனை விடுறேன், பொழைச்சு போ. அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையில்லடா. என்ன கொன்றுங்க. டேய் சக்கர, இவன் கூட என்னடா பிரச்சனை? எதுக்கு அவன் உன்னை அடிக்கிறான் இருக்கும்போது? என்னடா உங்களுக்குள்ள தகராறு? அண்ணே நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. எது? டேய் அவன் ஆம்பளடா. என்னடா உளறற? அண்ணே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியில இருந்து கோமாக்கு போய் கோமால இருந்து 10 வயசுக்கு போய் இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டீங்க. எப்ப பூதம் மாமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? இந்த உலகத்தை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி 1 மாசம் ஆச்சு. செத்து போயிட்டாரா? அட கடவுளே. அண்ணே எவன் செத்த நமக்கண்ணா? நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து அந்த புஷ்பா மெட்ரோ முடிச்சு விடுனே. வானே. புஷ்பா மெட்ரோ இன்னும் முடியலையா? ஆமாண்ணே. அட என்னப்பா சொல்ற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா முத வேலையா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேனப்பா. என்னத்த? அட பேசி முடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேப்பா. எப்படியோ வந்து முடிச்சு விட்டா போதும். வாங்கண்ணே வாங்கண்ணே. ஏய், நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்ல இவனை அறுத்துருவேன். அறுவாலை வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உனக்கு என்ன மேட்டர் வேணும்னு சொல்லுப்பா, நான் சொல்லிட்டு போறேன். உட்கார் வா. பாரா ஜாக்கெட்டு, இதுக்காக 25 வருஷம் தவறுந்திருக்கேன்டா. 25 வருஷம் தவறுந்திருக்கேன். உன் நாட்கள் தானே என் வாழ்க்கையே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு, புரியுதா?
எதுக்கு இப்ப பூதம் கொந்தளிக்கிறான் கேளுங்க. மாமா என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, எனக்கும் மாமாக்கும் 15 வருஷ பழக்கம். அவர் என்கிட்ட 1000 சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. டேய், அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமா பக்கம் வந்தீலடா, அப்ப என்ன உன் காதுல ஓதுனாரு? அதை மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க, அப்போ உன் காதுல என்ன ஓதுனாரு? அதை மட்டும் சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிருவேன். சொல்லவா எந்திரிச்சு போவேன். என்ன ஆர்டரா தான் சொல்லுவேன். விடுங்க பாஸ். நமக்கு என்ன பாஸ், அவனுக்கு தான் வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, ஆர்டர் படியே வா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணே அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டெஸ்ட் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. டேய் செல்லங்களா, தங்கங்களா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத. நீ வாய் திறந்துறாத, கொன்றுவேன். டேய் 500 கோடிடா. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ ஆடுறவா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. டிவியை போட்டா அண்ணே இவன் அருவாள் வச்சு மூக்குல உள்ள விட்டு நோன்றானே. வேலை வேலைக்கு மட்டன் பிரியாணி கேட்கிறேன். அருவா பிடிக்கிறீங்களா? இப்படி ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கொன்றுவேன். சரிப்பா, ஸ்டார்ட். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. செத்தாண்டா பூதம். நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. அப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கரெக்டா? புதிய பூமி படம், புரட்சி தலைவர் நடிச்சது, MSV மியூசிக், TMS வாய்ஸ். எப்படி? ஐயோ, அன்னைக்கு காலையில 6 மணி. அடிக்காங்க பாஸ். எம்ஜிஆர் பாட்டுனால உணர்ச்சி வசப்பட்ட பாஸ். எடுத்து கொடுக்குறேன். நீங்க இப்படிலாம் கேட்டா இன்னைக்கு பூரா மேட்ரை வாங்கவே முடியாது. வேற எப்பரா கேக்குறது? இவரை கேண்டில் பண்றதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான். அப்படின்னு அவனுக்கு இப்பவே போன போட்டு MLA உயிரோட பார்க்கணும்னா உடனே வர சொல்றான். சரிண்ணே, இந்தா பண்றேன். என்னடா டேய் முருகா, MLA கடத்திட்டாங்க. அதானே? இல்லடா, அவர் தேடி தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா போன போய் டிஸ்டர்ப் பண்ண போன கட் பண்ணிட்டானே. வென்று விளக்கமா சொல்லி வர சொல்றா. போடுறா. இந்த பண்ணு. MLA கிடைக்கிற வரைக்கும் இவன் போனே நம்ம அட்டெண்ட் பண்ண கூடாது. ஸ்விட்ச் ஆஃப் பண்றான். அண்ணே நாட் ரீச்சபிள்னு வருதுனே. சரிண்ணே. லவ் எப்படி சொல்லி தொலைக்கிறது? டேய் உன்ன நான் என்ன பண்றது? என்ன முறைக்கிற? டிரைவர் தான் சடன் பிரேக் அடிச்சாரு, நீ அவர்கிட்ட கேளு. போ வேண்டியதானயா? பிரேக் அடிச்சா ஸ்ட்ரைட்டா தான போய் முட்டுவாங்க. நீ என்ன யூ டர்ன் பண்ணி போய் முட்ற? ஆமா இல்ல, இந்த டைரக்ஷன் எப்படி மாறிச்சு? பேசாம இன்னொரு வாட்டி பிரேக் அடிச்சு பாப்போமா? எப்படி? ஒரு கிளாரிஃபிகேஷன். ஒரு வழியா காலையில 9 மணி ஆக என் பொண்டாட்டி டிஃபனை கொண்டாந்து கொடுக்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி கேட்டா, நேத்து நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அவ கேட்க. நான் பழையபடி காலையில 6 மணில இருந்து நான் ஆரம்பிக்க. அவ பதறி போய் நிறுத்த. அந்த நேரம் பார்த்து முருகன் பய வீட்டுக்குள்ள வர. என்னடா ஹோட்டல்கார மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னே, அந்த பிள்ளைக்கு போலீஸ் வேலையை வாங்கித்தாங்கன்னு சொல்லி என் கையில பணத்தை தூக்கி கொடுக்க. சருத்தங்கலதைய வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்து நின்னா அங்கே ஒருத்தன் ஓடி வரேன். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா அண்ணே நான் தானே ஓடி வந்தேன்.
அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க மட்டும் என் கூட வந்திருந்தீங்கன்னா அந்த புஷ்பாவை டம்மி ஆக்கி அம்சாவை மம்மி ஆக்கி நான் டாடி ஆயிருப்பேன். இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டே போச்சு. கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு காலையில 6 வெயிட் ப்ளீஸ். இவன் எச்சிய துப்பியே கொண்டுருவானே. அண்ணே 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 சாரிங்க மறந்துட்டேன் எடுத்து கொடுத்தீங்க அண்ணே மன்னிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ அண்ணே 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 இனிமே பேசும் கொன்றுவேன். போடி போ, உனக்கு அந்த 6 மணியில தாண்டி சாவு. நீங்க ஆரம்பிங்க சார். காலையில 6 மணி இருக்கும். சீக்கிரம் என்னன்னு பாரியா. ஸ்டெப்னி இருக்கா? நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் எம்எல்ஏக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு தெரியுமா? இப்போ ஏன் டென்ஷன் ஆவற? எம்எல்ஏவை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரே விரோதி மருதமுத்து. ஆனா இப்போ எம்எல்ஏ அவர்கிட்ட இல்ல. அப்போ நேத்து நைட் எம்எல்ஏ கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணவங்க தான் அவரை தூக்கி இருக்கணும். அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நேத்து நைட்டே போட்டிருப்பாங்க. அது பண்ணல. சோ எம்எல்ஏ இருக்க ஆபத்து இல்ல. ஹாஸ்பிடல்ல அடிக்கடி எம்எல்ஏவை பார்க்க வந்தவங்க யாரு? இரு எம்எல்ஏ மினிஸ்டரை பார்க்க போறப்போதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ கண்ணு முழிச்சே ஆகணும்னு சொன்னது மினிஸ்டர் மச்சான். புடிச்சிட்டேன். நீ என் கூட வா. எங்க? அதை யோசிச்சு சொல்றேன். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு. வாட்? நான் சொன்னது மஃப்டில வான்னு. வா போலாம். நீங்க கிளம்புங்க. அந்த நேரம் பார்த்து முருகன் பையன் வீட்டுக்குள்ள வந்தேன். என்னடா ஹோட்டல்காரன் மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, போலீஸ் வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு பணத்தை தூக்கி கையில கொடுத்தேன். சரி கழுதைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போம்ட்டு பணத்தை வாங்கிட்டு நானும் முருகனும் வெளியே வந்தோம். அப்போ ஒருத்தர் குடுக்குன்னு ஓடியாந்தான். யாருன்னு பார்த்தா இந்த சக்கரை பையன் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. ஓடியாந்து என் புஷ்பா மேட்டரை எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன். எப்ப முருகா புஷ்பா மேட்டரை முடிச்சு கொடுத்துட்டு போவான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க போங்க அனுப்பிட்டேன். கரெக்டான சக்கரை. நான் கார்ல ஏறி நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தனா மணி கரெக்டா 12:30 இருக்கும். நீங்க தான் வாசல்ல நின்னீங்க. என்னப்பா துரும்பா இழைச்சு போயிட்டு என்னை பார்த்து காமெடி பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட கரெக்டா சொல்லிடணும்னு நீங்க சொன்னீங்க. என்னை உள்ள கூட்டு போனீங்களா? மாமா படுத்திருந்தார். மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க. மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா? கேக்கல. அன்னைக்கு காலையில 6 மணி. அவனை கொல்றா, சும்மா விடாதடா. கரீந்தினுக்கு பிறந்தவனே. ஏடா கொசுவ நசுக்க தெரியுது, குசுவ நசுக்க தெரியலையா? பாஸ், இயற்கையை கட்டுப்படுத்த எந்த சக்தியாலும் முடியாதுப்பா. அவன் 6 மணியில ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சுப்பா. இப்பதான் 12:30 வந்திருக்கா. எப்படி பாஸ் அடக்கிறது? எப்படி அடக்கிறது? முடியுமா? அடக்கறண்டா. 500 கோடி கிடைக்கணும். எல்லாத்தையும் அடக்கறண்டா. 5 கிலோ மிச்சர ஒருத்தி அறக்குன வராம என்னடா பண்ண? வரும்போதும் அப்புறம் நான் மறந்துடுவேன். கிழிச்ச அன்னைக்கு காலையில 6 மணி. உன் பணம் வேணா, ஒண்ணு வேணாண்டா. எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. திருந்திட்டா விட்டுறா. அண்ணே, அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நான் எம்எல்ஏ கூட்டிட்டு போய் புஷ்பா மேட்டரை முடிச்சிடவா? புஷ்பா மேட்டர், பூரி மசால் மேட்டர் கொன்றுவேன். இவன் திருந்தவே மாட்டான்டா. இங்க பாரு, இதுதான் கடைசி முயற்சி. சாவறதுக்குள்ள சொல்லிடுறா, மூச்சு கூட வராது. அவன் சொல்ல மாட்டான். அன்னைக்கு காலையில 6. நான் தான் சொன்னேன்லடா. போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லிரலாமா? ஒன் மேன் ஆர்மி நான் இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ்லாம் எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். இருங்க. இந்த வெட்டி வந்தா கொண்டு குறைச்சல் இல்ல. என்னோட ஸ்கெட்ச் கரெக்டா இருந்தா இந்த குடவுன்ல தான் எம்எல்ஏ இருக்கணும். கரெக்டா இன்னும் 2 நிமிஷத்துல கதை உடைச்சிட்டு உள்ள போறோம். ஏன் 2 நிமிஷம்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் உள்ள பெரிய ஆக்ஷன் பிளாக் இருக்கலாம். பயந்துராத, என்ஜாய் பண்ணு. வளவளன்னு பேசாம முதல்ல போய் கதை ஓட. ஃபாலோ மீ. மாமா மெதுவா கண்ணை திறந்தாரு. நம்ம 2 பேரும் எதிரில் நின்னோம். உங்களை போடான்னாரு. நீங்க போக மாட்டேன்னு போடா வெண்ணேன்னு சொன்னாரு. நீங்க வெளியே போயிட்டீங்க. அப்புறம் என்னை மெதுவா கூப்பிட்டாரு. நான் அவசரத்துல டீப்பு மேல காலை வச்சுட்டேன். அவருக்கு இழுத்துருச்சு. டியூப்ல இருந்து காலரான்னாரு. நான் எடுத்துட்டேன். மெதுவா கிட்டக்க கூப்பிட்டாரு. என் காதை தூக்கி அவர் வாயில வச்சேன். நான் பணம் புகழையெல்லாம் சம்பாரிச்சேன், புண்ணியத்தை சம்பாதிக்கலைன்னாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து நீங்க கதவை திறந்துட்டு உள்ள பொதன்னு வந்து விழுந்தீங்க. அவர் உங்களை திட்டி வெளியே போனார். நீங்க போயிட்டீங்க. கடைசியா அந்த 500 கோடி மேட்டரை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த 500 கோடி எங்க இருக்குன்னா
தைரியம் வந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா. ப்ரூஸ்லி போதும். பாகுபலி. இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு உன் குரங்கு வித்தையை காட்டியிருந்தா 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பேனடா. இது குரங்கு வித்தையா? என்னைய உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டிருக்கடா, உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டிருக்க. அடங்கிறியா தம்பி முருகா, மீட்டிங் நடக்கும்போது கதை உடைச்சிட்டு வருவே, தட்டிட்டு வரணும் தெரியாது. தெளிவா பேசுறாரு. உங்களுக்கு குணமாயிருச்சானே? அந்த ஆளு குணமாயிட்டியா, இருக்கிறவன் பூரா பணமாயிட்டியா. டேய் சக்கரை, நீ இங்க தான் இருக்கியா? ஒரு ஃபோன் பண்ண கூடாது? சாரி, நான் போர்டு மீட்டிங்ல இருந்தேன், பேச முடியல. டேய் இதெல்லாம் ஒரு காரணமாடா? டேய் பேசின வெட்டி கொன்றுவேன். ஒருத்தன் போன் பண்ணாண்ட பண்ணுனவனை பேச விடுங்கடா. நீங்களே பேசிட்டு கட் பண்ணா எப்படிடா? ஸ்டாப் இட். எம்எல்ஏ கிட்னாப் பண்ணதுக்காக உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வெரி குட் டிசிஷன். அம்மா எஸ்ஐமா, இவனை கிட்னாப் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணாத, இவனை கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணு. எனக்கு 500 கோடி கிடைக்கலன்னு பரவாயில்ல, காலையில 6 மணி என்ன ட்ரிப்பே தவச்சிட்டியடா. என்ன 500 கோடி? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல 60 ரூபாய் எடு. எங்க மாமா 500 கோடியை பதுக்கி வச்சுட்டு அது எங்க இருக்கிற ரகசியத்தை இவன்ட்ட சொல்லிட்டு மண்டை போட்டாரு. இப்போ என்ன, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? கண்டிப்பா. சொன்னா விட்டுருவீங்களா? தாராளமா. நான் சொல்ல வைக்கிறேன். அன்னைக்கு காலையில இருடா, அவன் போய் முதல்ல உட்காரட்டும். டேய் எந்திரா முருகா, இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தடா. நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. டிஸ்டர்பன்ஸ். அன்னைக்கு காலையில 6 ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு உங்களை நான் காலையில பார்க்கவே இல்லை. என்னப்பா, அன்னைக்கு நான் வீட்டுல டிபன் சாப்பிடும்போது நீ வந்து என்னை பாத்தியே. ஏதோ நீ காதலிக்கிற பொண்ணுக்கு போலீஸ் வேலை வாங்கி தாங்கன்னு சொல்லி 10 லட்ச ரூபா கையில கொடுத்தியப்பா. கேட்டல்ல? சாரி. சொன்னா நம்பணும். அந்த 10 லட்சத்தை நீங்க சதாசிவத்துக்கிட்ட கொடுக்கவே இல்லை. கொடுக்கலப்பா, போன்ல ரெக்கமெண்டேஷன் கேட்டத கழுவி குத்துறானே, அதுக்கு தான் வேலையை வேற விதமா டீல் பண்ணலாம்னு சொல்லி கான்ட்ராக்ட் கதை சாப்பிட்டு கொடுத்துட்டேன். எப்படி? சரி அதை விடுன. 1 மணிக்கு நீங்க மந்திரியா பார்க்கவே இல்லை. அவர் 500 கோடி எங்க இருக்குங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ, அன்னைக்கு நான் மினிஸ்டர் பார்த்தனே, சொன்னாரே அந்த 500 கோடியை கயத்தூர் 100 மகால்ல பதுக்கி வச்சதா. டேய் டேய் டேய், அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாதடா, சொன்னா கேளுடா. செல்லாம் தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்ஸ் எல்லாம். ஓகே, ஹேப்பி, சோ ஹேப்பி. அண்ணே தயவு செஞ்சு நான் கூடவே வந்து அந்த புஷ்பாக்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருங்கண்ணே. கையெழுத்து? ஓகே ஓகே பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. பாய்ஸ் எல்லாம் எந்திரிங்க, வரிசையா ஒருத்தனே போடுதலுங்க. உங்களை உயிரோட விட்டு 500 கோடி சாகா பண்ணி தருவீங்க. அப்புறம் என்ன நாங்க வலிக்க முடியும்? பாடி போட்டு தர எல்லாத்தையும். அவசரப்படாதீங்க, பணத்தை கண்ணில் பாக்குற வரைக்கும் லூசி எம்எல்ஏயும் அவங்க ஆங்களையும் கொள்ளாதீங்க. இடத்த மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீங்க தானே வேலை பாக்குறேன், கரெக்டா? டேய் இங்க வாடா. உங்களை யாரையும் 500 கோடி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்டா. எல்லாரும் கிளம்புடா, 100 மகளுக்கு எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. ஒரு 5 நிமிஷம் எம்எல்ஏவை என் கூட அனுப்புங்கடா. ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டு நானே கொண்டாந்து 100 மகாலை விட்டுறேன்டா. என்ன நம்புங்கடா.